ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகப்பரிசியில் எப்படி ஒரு சாஃப்டாக இடியாப்பம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இட்லி அரிசியும் சிகப்பு அரிசியும் சம அளவு எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். 3 கப்பு சிகப்பரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலக்கும்போது உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ கொதிக்கிற தண்ணியை இந்த மாவில் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தோடையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஊற்றும் போதே நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தோடையும். பாருங்கள், நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஓரத்துலலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் அதில் இருக்க மாவு எல்லாமே நல்லா கலந்து வரும். இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நீங்கள் நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு இது நல்லா எல்லா சைடும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது நல்லா கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இடியாப்பம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக எடுத்து கொடுக்கும். எண்ணெய் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. இப்போ இது மூடிடலாம். நான் இடியாப்பம் அச்சு எடுத்திருக்கேன். இதில் ஆயில் நான் அப்ளை பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிழியும் போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதில் வச்சு நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துடலாம். மாவு சூடாக இருக்கும்போதே நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா ஒரு ஹார்டாக ஆகிடும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பிழியும் போது. நான் இதுலேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். கிளாத் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் எல்லா சைடும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு ஹோல்லையுமே நான் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் அதை எடுக்கும்போது தனித்தனியாக செப்ரேட் பண்ணி விடுங்க. நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே சைடில் விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ தனித்தனியாக அதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ இதில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான் இதுக்கு டைமு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இது வெந்துடுச்சு. டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா.